ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோட் காலர் நெக் வச்சு ஒரு குர்த்தி எப்படி டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போது ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச்சஸ் வருது. ஸோ அது கூட 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 8.5 இன்ச்சஸாக நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். நம்ம இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து க்ளோஸ் நெக்காக வரப்போகுது. ஸோ நம்ம ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போது எனக்கு வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 1.75 இன்ச்சஸ் நான் இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்க போகிறேன். இங்கேருந்து 1.75 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே வச்ச அதே 8.5 இன்ச்சஸ் இங்கேயும் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இது ரெண்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இப்போது நம்ம வந்து நெக் வித் மார்க் பண்ணணும். நம்ம யூஸ்வலாக வந்து 2.5 இன்ச்சஸ் நெக் வித் வைப்போம். இது வந்து காலர் நெக் குர்த்தி அப்படிங்கிறனால நம்ம அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்மளோட நெக் ரவுண்டை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். நெக் ரவுண்ட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே இப்படி மார்க் இன்ச் டேப்பை வச்சு இப்படி ரவுண்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 14.5 இன்ச்சஸ் வந்தது. ஸோ அதை நான் 5ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டா எனக்கு 2.9 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 2.9 இன்ச்சஸை நான் இங்கே ஃபோல்டட் சைட்லேருந்து நெக் விட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா செஸ்ட் லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ செஸ்ட் ரவுண்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ் பண்ணால் எனக்கு 7 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 7 இன்ச்சஸை நான் இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இதுதான் என்னோட செஸ்ட் லைன். அதுக்கப்புறமா நம்ம நெக் டீப்பை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன நெக் விட் வச்சோமோ அது கூட 0.75 இன்ச்சஸ் ஆட் பண்ணி வைக்கணும். நான் வந்து 2.9 வச்சேன் இல்லையா, ஸோ அது கூட 0.75 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் எனக்கு 3.65 வருது. ஸோ அந்த 3.65ஐ நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ 3.6 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு என்னோட நெக் ஷேப்பை வந்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறமா செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே க்ளோஸ் அப்படிங்கிறனால நம்ம மினிமம் 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம லூசிங் கொடுக்கணும். ஸோ நான் என்னோட செஸ்ட் ரவுண்ட் கூட 2.5 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு 10.37 வருது. ஸோ அதை இங்கே செஸ்ட் லைனில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த பாயிண்டில் இருந்து தான் நம்மளோட வெயிஸ்ட் லென்த், அதுக்கப்புறமா ஹிப் லென்த், அதுக்கப்புறமா குர்த்தியோட ஃபுல் லென்த் இதெல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் என்னோட வெயிஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 15.5 இன்ச்சஸ். ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹிப் ரவுண்ட் வந்து எனக்கு 23.5ல் இருக்குது. ஸோ அதையுமே நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். வெயிஸ்டோட ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 36 இன்ச்சஸ் இருக்குது. அது கூட 2 இன்ச்சஸ் நான் லூசிங் கொடுத்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். 9.5 வருது. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட ஹிப் மெஷர்மெண்ட்லேருந்து நான் 3 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது கூட 1 இன்ச் மட்டும் நான் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஸ்லிட்டுக்கு மடித்து அடிப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸோ அங்கே மட்டும் நான் 1 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து இந்த செஸ்ட் லைன் வரைக்குமே வந்து நம்ம இப்படி இன்ச் டேப் வச்சுட்டு இதோட சென்டர் பாயிண்ட் என்னமோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ஆர்ம் ஹோல் கர்வை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம இங்கே வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி நம்ம இந்த மிட் பாயிண்ட்ல இருந்துமே வைக்கணும். இப்போ நான் இங்கே மேலே 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து எனக்கு 7.5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 0.5 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மேலே 8.5 இன்ச்சஸ் வச்சதுங்க. இப்போது 8 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் இங்கே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம 0.75 இன்ச்சஸ் கொடுக்கணும். ஸோ அந்த 0.75 நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இது எல்லாமே ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலேருந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே, இப்படி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான கர்வ். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கான கர்வ் எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே 1 இன்ச் வச்சோம் இல்லையா, நம்ம பேக் பார்ட்டுக்கு 0.5 இன்ச்சஸ் மட்டும் கம்மி பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து 8.5 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா, ஸோ 8 இன்ச்சஸ்க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேயுமே 0.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே 8 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து பேக் பார்ட்டுக்கான ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் வந்து நம்ம 1 இன்ச் வைக்கணும். ஸோ இங்கேருந்து 1 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்மளோட பேக் பார்ட்டோடது. ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம ஒரு லைன் போட்டுட்டு இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, இந்தது வந்து பேக் பார்ட்டுக்கு. அதுக்கப்புறமா நம்ம பேக்கோட நெக் டீப் வந்து 0.75 இன்ச்சஸ் வச்சா போதும். ஸோ அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 0.75 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக 11.5 இன்ச் லென்த்துக்கும் அதுக்கப்புறமா 9 இன்ச் விட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் நான் எடுத்திருக்கேன். அது பின்னாடி பேப்பர் கேன்வாஸை நான் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த நெக், அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இதை அப்படியே இங்கே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே இருந்து ஒரு 3.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 3.75 இன்ச்சஸ்லேருந்து 1 பாயிண்ட் அளவுக்கு தள்ளி க்ராஸாக இப்படி இது வரைக்கும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கணும். அண்ட் தென் இதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடுமே 1.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து அதோட ரைட் சைடில் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சஸில் நம்ம ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.
அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு இன்னொரு 1.25 இன்ச்சஸ் கிட்டக்க வந்து ஸ்டிச்சஸை முடிக்கணும். அண்ட் தென் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சென்டரில் இப்படி ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம இந்த நெக்கை இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். இந்த பீஸையும் இப்படி ஒன்றா சேர்த்துட்டு நம்ம காலரோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணணும். அதுக்கு எனக்கு 7.5 இன்ச்சஸ் வருது. அப்புறமா ஒரு ஃபியூசிங் கேன்வாஸ் எடுத்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். காலர் ரவுண்ட் வந்து 7.5 இன்ச்சஸ் வந்தது இல்லையா? ஸோ அந்த 7.5ஐ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஒரு கர்வ் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த லைனை மெஷர் பண்ணிக்கிட்டே வரணும். 7.5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் வெளியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் எனக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் எனக்கு இருக்கணும். ஸோ அதே 3.5 இன்ச்சஸ்க்கு இந்த கர்வை வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி போகுதோ அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இதை இந்த மாதிரி ஒரு துணியோட ராங் சைடில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடு 3 சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதோட ரைட் சைடில் இதை பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த 3 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி குட்டி நாட்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் தேவைப்படும். அது மட்டும் விட்டுட்டு எக்ஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அப்புறமா குர்த்தியோட பேக் சைடில் சென்டரில் நம்ம ஒரு ஸ்லிட் போட்டு வச்சுக்கணும். இப்போது நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? அந்த ஸ்லிட்டும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இங்கே வச்சுட்டு சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் தென் ஃபோல்டட் எட்ஜையுமே அது மேலே வச்சுட்டு சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அழகான கோட் காலர் நெக் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.